ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் துக்ககரமான நாள்னே சொல்லாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய மங்காஃப் அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பயங்கரமான தீ விபத்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட காலையில நிலவரப்படி ஒரு 12-1 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் உயிரிழந்ததா சொன்னாங்க. சாயந்தரம் 5 மணி நிலவரப்படி 40 பேர் சொன்னாங்க. இப்போ 8 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 பேர் உயிரிழந்ததா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டு இருக்காங்க குவைத் அரசு. இது காலையில ஒரு 6 மணி அளவுல இந்த தீ விபத்து நடந்திருக்குதுங்க. ஸோ இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய லேபர்ஸ், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா என்ஜினியர்ஸும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த அடுக்குமாடி குடியிருப்புல மொத்தமா இருந்தவங்களோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 193 பேர் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா லேபர்ஸ் தான். அதை தவிர்த்து ஒரு 5-6 என்ஜினியர்ஸும் பாத்தீங்கன்னா இங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. குவைத்தை பொறுத்தவரையிலும் எப்பவுமே பகல் நேரத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம நார்மல் டேஸை விட இங்க குவைத்தில் பாத்தீங்கன்னா வெப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே சிவில் ஒர்க்ல இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரவங்க தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு பகல்ல தூங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தீ விபத்துல தூக்கத்திலே இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவைத் அரசு அறிவிச்சிருக்காங்க. காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்போட அடித்தளத்துல சமையலறை இருந்திருக்குங்க. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களுக்குமான ஒரு கேன்டீன் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சமையலறையில பாத்தீங்கன்னா தீக்கசிவு அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே மின்சார வயர்கள் மூலியமா பாத்தீங்கன்னா இந்த தீ அப்படியே மேல இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுல தூக்கத்துல இருந்தவங்க அந்த புகை மூட்டத்துல அந்த தீயில அப்படியே கருகி மூச்சடிச்சு இறந்துட்டு போயிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபயர் ஆகுது அப்படின்ற விஷயத்த சுதாரிச்சுக்கின்னு அங்க இருந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து இந்த நெருப்புல இருந்து தப்பிச்சிடலாம், இந்த புகை மூட்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு குதிச்சிருக்காங்க. அந்த தீயில இருந்து தப்பிக்கலாம்னு குதிச்சவங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து தலையில அடிபட்டு தலை செதறி உடல் செதறி இறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்டவர் இந்த மாதிரி இறந்திருக்காங்க. அதாவது தப்பிக்கணும்னு நினைச்சு உயிரிழந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு 8க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்காங்க அப்படின்னு குவைத் அரசு சொல்லியிருக்கு. மொத்தமா இந்த அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா 193 பேர்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுல உயிரிழந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஒரு 11 மணி நிலவரப்படி ஒரு 20 பேர் உயிரிழந்ததா சொன்னாங்க குவைத் அரசு. திரும்பவும் மதியம் 2 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா சொன்னாங்க. திரும்பவும் 6 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா சொன்னாங்க. இப்ப இரவு 8 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 பேர் உயிரிழந்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்டோர் இந்த தீ விபத்துல படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் உயிர் பிழைக்க கூடும், இன்னும் உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை, அதாவது குவைத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதுல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன 53 பேர்ல கிட்டத்தட்ட 40 பேர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இனிமே வரக்கூடிய பலி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் குவைத் அரசாங்கம் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 40 பேர் இந்தியர்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுல கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல உயிரிழந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் கேரளாவை சேர்ந்தவர்கள், ஒரு 4 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஸோ இறந்தவங்க யார் யாருன்னு இன்னும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் யார் யாருன்னு சொல்லுவாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல அதிக அளவில் இந்தியர்கள் இறந்து போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த என்பிடிசி அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த தொழிலாளர்கள். இந்த என்பிடிசி நிறுவனத்தோட எம்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரகான். ஸோ இவர் பாத்தீங்கன்னா சிவில், அதாவது கட்டுமான அமைப்பை எடுத்து நடத்துறதுல ஒரு மிகப்பெரிய வல்லுநர். அதாவது எண்ணெய் நிறுவனத்தை சார்ந்த அந்த நிறுவனங்களுக்கு கட்டுமான பணிகளை அமைத்து தரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இந்த என்பிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா குவைத்துல மட்டும்தான் இதை கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்றாங்க. ஸோ அதிக அளவுல குவைத்துல இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஒப்பந்தம் போட்டு செய்யக்கூடிய நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த என்பிடிசி நிறுவனம். இதற்கு நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரகான் அப்படின்றவருங்க.
சோ இந்த தீ விபத்து நடந்தது கேள்விப்பட்ட உடனே நம்ம மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாலை 4 மணி அளவிலே எக்ஸ் தளத்துல இறந்த அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு பதிவிட்டுட்டாரு. அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேஷண்ட்டும் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் வந்து திரும்பவும் நல்லபடியா உடல் நலம் பெறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு ஒரு பதிவிட்டு இருக்காரு. நம்ம தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறப்புக்கு வந்து தீயில இறந்து போனவங்களுக்கு நான் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு. எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டு இருக்காரு. சோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இந்த குவைத் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது எந்த விதமான உதவியா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா இந்த குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்துக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்திய அரசை தவிர்த்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்பிடிசி நிறுவனத்தை சேர்ந்த ஆபரகான் அப்படின்றவருக்கு தான். ஆனா அவர் இதுவரைக்கும் இந்த தீ விபத்துக்கு எந்த ஒரு அறிக்கையும் விடல, எந்த ஒரு உதவிக்கரமும் நீட்டல, எந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுக்கல. ஆனா அவங்க சைலண்டாவே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. நேரடியா பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தான் வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்துக்கு உள்ளானவங்க. இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டும் இந்த ஆப்ரிகான் என்ற ஒரு பார்க்கல, அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி இதுவரையும் எதுவும் செய்யலைங்க. சோ இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா குவைத் அரசு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்து ஒரு மும்மரமா ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் முழு முதற் காரணகர்த்தா இந்த விபத்துக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த என்பிடிசி நிறுவனத்தோட ஆப்ரிகான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்களுக்கும் சரி படுகாயம் அடைஞ்சவங்களுக்கும் நஷ்டஈடு வழங்குறது மட்டும் இல்லாம மறுபடியும் ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்கள ஏதாச்சும் ஒரு நல்வழிப்படுத்தணும், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களோட கருத்து. இந்த குவைத் தீ விபத்துல இறந்து போனவங்களுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். இந்த ஆக்சிடென்ட்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க கடவுளோட அருளால நல்லபடியா போயிச்சு வரணும்னு நாம கடவுளை வேண்டிப்போம்.